விஜயகாந்த் பிள்ளைக்கு போடலான்னு இருக்கேன். போடுறதே உரிமை அதுதான். எல்லாமே பிரச்சனை தான். அதனால் மாற்றம் வந்ததுனா தான் மாறும். கேப்டனுக்கு தான் நான் எப்பவுமே வாக்கு அளிச்சிட்டு இருக்கேன். அவருடைய கொள்கைக்காக, அவருடைய நேர்மைக்காக தான் எப்பவுமே நான் கேப்டன் வந்து தேசிய முக திராவிடக்காக ஒன்றிய செயலாளர் இருக்க இளைஞர் அணியில் அந்நியார் இப்போ எடுத்திருக்காங்க கட்சியை. அவங்க சிறப்பாக வழி நடத்திட்டு இருக்காங்க. வரும் தேர்தலில் எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலேருந்து சட்டசபைக்கு கண்டிப்பாக ஆட்கள் போவாங்க உள்ள. பாதாள சாக்கடை திட்டம் ரொம்ப நாளாக அப்படியே கடைப்பில் கிடக்கு. அது விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். பஸ் ஸ்டாண்டு வந்து போதியமானது இல்லை, வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நைட்லேயே பஸ் வசதி இல்லை. முழுமையாக சிறப்பாக நடத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அரசாங்கம் மருத்துவமனை நல்ல ஒன்றும் அதிகமான திட்டத்தை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதனால் என்னுடைய ஓட்டு வீசிக்காக. நான் மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, மக்களுக்கு ஜாதி வெறி இருக்குது, அதுதான் முதல் பிரச்சனை. அரசியல் கட்சியில் இருக்கிறதுல அப்பாற்பட்டு இவங்களுக்கு இருக்கிற ஜாதி வெறியை வச்சு தான் அவங்க அரசியல் பண்ணுறாங்களே தவிர அரசியல்வாதிகளால் ஜாதி உருவாகலை. ஜாதியை தூண்டுறாங்க சார், ஆல்ரெடி இருக்கிறத தானே தூண்டுறாங்க. ஆல்ரெடி இருக்குல்ல, இங்கே அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது ஜாதின்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு அவங்க அரசியல் பண்ணுறாங்க. பிரச்சனை அரசியல்வாதிகிட்ட இல்லை. இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் தான் அரசியல். 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேருந்து ஜாதி இருக்குது இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற திமுக அதிமுக இதெல்லாம் இப்போ வந்தது தானே. ஆனால் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு இருந்து இந்த ஜாதி வெறியெல்லாம் இருக்குது இல்லைங்க. ரோடு போட ஆரம்பிச்சு அந்த காவா கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்படியே வலிச்சு வந்துருக்காங்க. இன்னும் ரோடு ஃபினிஷிங்கே பண்ணல. அதெல்லாம் இன்னும் பண்ணணும்னு நினச்சா இன்னும் நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடித்தா எல்லாம் நல்லா தான் இருக்கும்.